அல்லாஹு தாலா உலகத்தில் உணவு பகிர்ந்து கொடுக்கப்படும் ஒரு நேரம்தான் காலை நேரம். மனிதர்களாக இருக்கும் நாம் மீண்டும் மீண்டும் இனி சொல்லக்கூடிய அந்த 6 தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் சந்தோஷம் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இழப்புகள் மட்டுமே இருக்கும். இழப்புகளை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் அந்த 6 கெட்ட பழக்கங்கள், காலை நேரத்தில் நாம் செய்யும் அந்த 6 தவறுகள் இனிமேலாவது நாம் தவிர்க்க வேண்டும். அல்லாஹு தாலா அதற்கு தௌஃபீக் புரிவானாக. என்னென்ன அந்த 6 தவறுகள், அதை எவ்வாறு தவிர்க்க வேண்டும், விரிவாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஒரு வீடியோவில் நாம் கற்றுக்கொள்வோம். அதோடு சேர்த்து காலை நேரத்தில் இந்த ஒரு திக்ரை நாம் ஓதினால் அல்லாஹு தாலா அவனுக்கு கொடுப்பது உஹது மலை அளவுக்கு மிக பெரிய நன்மைகளும் பலன்களும் ஆகும். உஹது மலை என்று சொன்னால் அது மிக பெரிய நன்மைகளை நமக்கு குறிக்கும். காலை நேரத்தில் ஒரு திக்ரு ஒரு முறை ஓதினாலே கடலின் நுரையளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹு தாலா அவற்றை மன்னித்து விடுவான். அது எந்த திக்ர்? இன்ஷா அல்லாஹ் இன்று இந்த ஒரு வீடியோவில் நம்ம கற்றுக்கொள்வோம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸின் எபிரித்துல்லா அம்மாபாத். அன்பான மோமீன்களே, இறை நம்பிக்கையாளர்களே, இன்று நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், நாம் காலை எழுந்தவுடனேயே செய்யக்கூடிய சில விஷயங்கள் பற்றி. குறிப்பாக நாம் செய்யும் 6 தவறுகள். பெரும்பாலான மக்கள் இதையே செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த 6 தவறுகள் தான் நம்முடைய ஒரு நாள் மட்டுமல்ல, நம்முடைய முழு வாழ்க்கையும் பாதிக்கும். அது நம்மை பரக்கத்தில்லாத அல்லது ஆரோக்கியம் இல்லாத இழப்புகளால் நிறைந்த வாழ்க்கைக்கு தள்ளும். அந்த 6 கெட்ட பழக்கங்கள் நம்மை கீழே இழுத்து சென்று கொண்டே இருக்கும். இந்த 6 பழக்கங்களையும் நாம் மாற்றியே ஆக வேண்டும். அல்லாஹு தாலா நமக்கு அதற்கு தௌஃபீக் புரிவானாக. ஆமீன். காலை நேரத்திற்கு மிக பெரிய முக்கியத்துவம் உள்ளது. புனிதமான இஸ்லாமில் அல்லாஹு தாலா மிகவும் முக்கியத்துடன் முஸ்லீம்களுக்கு அளித்த ஒரு நேரம்தான் இந்த காலை நேரம். முஸ்லீம்கள் மட்டுமல்ல, இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் காலை நேரம் முக்கியமானது. அனைத்து பறவைகளும் அனைத்து மிருகங்களும் காலை நேரத்தில் தூங்கி கிடப்பது கிடையாது. சில பறவைகள் இரவில் வேட்டை செய்யும், அவை பகலில் தூங்கும். ஆனால் பெரும்பாலான பறவைகளும் மிருகங்களும் இரவில் தூங்கி காலையில் எழுந்து விடுகின்றன. காலை எழுந்தவுடனே அவை தங்களுக்கான உணவை தேடி செல்கின்றன. ஏன் தெரியுமா? அல்லாஹு தாலா அவர்களுக்கு நிர்ணயித்த ரிஸ்க் காலை நேரத்திலேயே கிடைக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கின்றன. நமது வீட்டில் உள்ள ஆடு மாடு போன்றவை நாம் கட்டி வைத்திருப்பதால் தான் மட்டும் அது அங்கேயே இருக்கும். நாம் அவற்றை கட்டாமல் விட்டால் என்ன ஆகும்? அவை காலை எழுந்தவுடனே புல் தேடி வெளியே போய்விடும். நம்மை போல படுத்து கொண்டு தூங்காது. உணவு கிடைக்கக்கூடிய இடத்தை தேடி அவை உடனே சென்றுவிடும். அதே போல பறவைகள் காலை நேரத்தில் அவை தங்கள் கூண்டிலிருந்து புறப்பட்டு எங்கே செல்கின்றன? அவை அறியாது. ஆனால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு நிர்ணயித்த ரிஸ்க் கிடைக்கும் இடத்திற்கே சென்று சேரும். அதனால் காலை நேரம் என்பது மிகுந்த பரக்கத்து நிறைந்த ஒரு நேரமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தாங்க, யா அல்லாஹ், என் உம்மத்துக்கு காலை நேரங்களில் நீ பரக்கத்தை கொடு ரப்பே என்று. காலை நேரத்தில் மிக பெரிய பரக்கத்துள்ளது. ஆனால் பலர் இந்த 6 தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் அவர்களின் வாழ்க்கையில் எந்த பரக்கத்தும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹு தாலா இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த 6 தவறுகள் நம்மிடம் இருந்தால் அதை மாற்றுவதற்கான தௌஃபீக் நமக்கு வழங்கட்டும். ஆமீன். முதலாவது தவறு, நாம் அறிந்தோ அறியாமலோ செய்யக்கூடிய முதல் தவறு என்னவென்றால், தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே அல்லாஹு தாலாவை நினைவு கூற மறந்து விடுவது. இப்போது பலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தூங்குவதற்கே நேரம் கிடைப்பது இரவு 3 மணி, 4 மணி அல்லது 5 மணி.
முழு நேரம் இரவு முழுவதும் மொபைல் பார்த்து கொண்டு அல்லது இங்கே அங்கே சுற்றி கடைசியில் தூங்குவது மிகவும் மிகவும் தாமதமாக. அதுவும் இப்போது ஐபிஎல் நடக்கிறது, அதை பார்த்து கொண்டே இரவு முழுவதும் கழிக்கிறார்கள். அதுபோலவே மற்ற விளையாட்டுகளையும் பார்த்து கடைசியில் தூங்குவது 3 மணி 4 மணி 5 மணி நேரத்தில். அதன் பிறகு என்ன ஆகிறது என்றால் காலை 10 மணி 11 மணி 12 மணி வரை தூங்கிவிடுகிறார்கள். இப்போது பலர் இருக்கிறார்கள், இப்படி செய்தால் வாழ்க்கையில் ஒருபோதும் பரக்கத் என்பது இருக்காது. ஆகவே காலை எழுந்தவுடன் அல்லாஹு தாலாவை நினைவு கூற வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? முதலில் மொபைலை எடுத்து நேரத்தை பார்க்கிறோம். அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் தூங்கலாம் என்று நினைக்கிறோம். இல்லையெனில் மெசேஜ் வந்திருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். யாருக்காவது அனுப்பிய மெசேஜ் ரிப்ளை வந்ததா அப்படின்னு பார்க்குறோம். அதன் பிறகு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அதை பார்த்து பார்த்து நேரத்தை வீண் செய்து கொண்டே இருக்கிறோம். இப்படியே காலை எழுந்தவுடன் மொபைலில் மூழ்கியிருந்தால் அந்த நாள் முழுவதும் பரக்கத் இல்லாத நாளாக மாறிவிடும். அதனாலேயே எழுந்தவுடன் முதலில் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை அல்ஹம்துலில்லா. இதை நாம் சொல்ல வேண்டும். குறைந்தபட்சம் அல்ஹம்துலில்லா என்றாலும் சொல்ல வேண்டும். அதாவது ஒரு மனிதன் காலை எழும்போது அல்லாஹு தாலாவை நினைவு கூர்ந்துதான் எழ வேண்டும். அப்படி எழுந்தால் அவன் மீது ஷைத்தான் போட்டிருக்கும் கட்டுகளில் ஒன்று அவிழ்ந்துவிடும். அப்படி ஒருவர் காலை எழுந்தவுடன் இறைவனை நினைவு கூர்ந்தால் ஷைத்தான் அவன் தலையில் கட்டி வைத்திருக்கும் ஒரு கட்டு அவிழ்ந்துவிடும். ஒரு மனிதன் தூங்கும்போது ஷைத்தான் அவன் தலையின் அருகில் வந்து 3 கட்டுகளை கட்டிவிடுவான். அந்த 3 கட்டுகளில் ஒன்று அவிழ்வது எப்படி தெரியுமா? தூக்கத்திலிருந்து எழுந்தவுடனே இறைவனை நினைவு கூறும்போது குறைந்தபட்சம் அல்ஹம்துலில்லா என்று சொல்ல வேண்டும். முழுமையாக சொல்ல வேண்டிய திக்ர் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதானா வைலைஹி நுஷூர். அதாவது உறக்கமாக இருந்த அந்த மரண நிலையிலிருந்து என்னை உயிர்ப்பித்த அல்லாஹு தாலாவுக்கே எல்லா புகழும். உண்மையிலே தூக்கம் ஒரு மரணம் போல தான். எத்தனை பேர் தூக்கத்திலேயே மரணித்து விடுகிறாங்க. ஆனால் அல்லாஹு தாலா நமக்கு மீண்டும் உயிர் கொடுத்தான், ஒரு புதிய நாளையும் கொடுத்தான். அதனால் நாம் அல்ஹம்துலில்லா என்று சொல்ல வேண்டும். இப்படி சொல்லாத மனிதனின் அந்த கட்டு அவிழாது. ஷைத்தான் கட்டியிருக்கும் 3 கட்டுகளில் முதல் கட்டு அல்ஹம்துலில்லா என்று சொல்லும்போது அது அவிழ்ந்துவிடும். பெரிய ஒரு அறிஞர் இமாம் நஅவி ரஹ்மத்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் தொடர்ந்து காலை எழுந்தவுடன் அல்லாஹு தாலாவை நினைக்காமல் இருந்தால் அந்த முதல் கட்டு ஒருபோதுமே அவிழாது. அது அவிழாமல் அப்படியே இருக்கும். அப்படி இருந்தால் அது சிஹர் போல அவனை பாதிக்கும் நிலைக்கே போய்விடும். அதாவது இந்த மந்திரம் போல அவனை அது பாதித்து அவனை ஒரு நோய்க்கு தள்ளிவிடும். அதனால்தான் சிலர் சொல்வார்கள், நாங்கள் யாசீன் ஓதுகிறோம், சூரத்துல் வாக்கியா ஓதுகிறோம், ஆயத்துல் குர்சி ஓதுகிறோம், எல்லாமே செய்கிறோம், ஆனாலும் பிரச்சனை போகவில்லை, சிரமம் குறையவில்லை என்று. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலை எழுந்தவுடன் அல்லாஹு தாலாவை நினைக்காமல் இருப்பது. ஆகவே இனிமேல் நாம் எழுந்த உடனேயே சொல்ல வேண்டியது அல்ஹம்துலில்லா. குறைந்தபட்சம் அதையே நீங்கள் சொல்லுங்கள். அப்போது என்ன ஆகும்? நம்மிடத்திலிருந்து முதல் கட்டு அவிழும். அதன் பிறகு நமது பிரச்சனைகள் மெதுவாக குறைய தொடங்கும். 2வது கட்டு எப்போது அவிழும்? ஒருவர் ஒலு செய்தால் ஃபஜர் நமாஸ் செய்ய தயாராகும் போது அந்த 2வது கட்டும் அவிழ்ந்துவிடும். 3வது கட்டு எப்போது அவிழும்னா, ஒருவர் ஃபஜருடைய தொழுகையை தவறாமல் தொழும்போது அப்போது 3வது கட்டும் அவிழ்ந்துவிடும். இந்த 3 கட்டுகளும் அவிழ்ந்தால் அந்த நாள் முழுவதும் பரக்கத், அமைதி, நன்மை நிறைந்ததாக இருக்கும். சந்தோஷம், சமாதானம் அனைத்தும் கிடைக்கும். அல்லாஹு தாலா நமக்கு அதற்கு தௌஃபீக் புரிவானாக. ஆமீன். அடுத்ததாக காலை நேரத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய 2வது பெரிய தவறு என்னவென்றால் ஃபஜர் தொழுகையை தவறுவது. பலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தொழுகையை கலாவாக தொழுது விடுகிறார்கள். சிலர் தொழவே மாட்டார்கள். இன்னும் சிலர் சொல்வார்கள், ஃபஜர் தொழுகை எதற்கு, அது அவசியமா? இப்படி பேசுகிறவர்கள் இருந்தால் கவனமாக இருங்கள். தொழுகையை லேசாக எடுத்துக்கொள்வது மிகவும் ஆபத்தானது. ஒருவர் தொழுகையை அற்பமாக எடுத்துக்கொண்டால் அது இஸ்லாமிலிருந்து வெளியேறுவதற்காக வழிவகுக்கும் நிலையாகும். பரவாயில்லை, தொழவில்லை என்றால் அப்படின்னு நாம் சொல்லும்போது அது மிகவும் பெரிய தவறு.
அல்லாஹு தாலா நமக்கு கட்டாயமாக்கிய ஒன்றை நாம் இலகுவாக எடுத்தால் அது மிக பெரிய ஒரு பாவமாகும். ஆகவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒருபோதும் நாம் சொல்லக்கூடாது. ஒருவர் ஃபஜர் நமாஸ் தவறினால் அந்த நாள் நல்ல நாளாகவே அவனுக்கு இருக்காது. அது அவனுக்கு ஒரு வேதனை நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். சிலர் கேட்பார்கள், நாங்கள் பல நாட்கள் ஃபஜர் தொழவில்லை, ஆனாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் என்ன தெரியுமா? ஒருவர் ஃபஜருடைய தொழுகையை தவறினால் அந்த நாளில் அவனுக்கு பரக்கத் இருக்காது. பரக்கத் இல்லை என்பதன் அர்த்தம் அந்த நாளிலேயே பிரச்சனை வர வேண்டும் என்று கிடையாது. ஆனால் அந்த நாளில் அவன் செய்த ஒரு செயலால் எதிர்கால வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதனால் மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு தாலாவின் உதவி இல்லாமல் போகும், பரக்கத் இல்லாமல் போகும். சிலர் இறைவனிடத்திலிருந்து அழைப்பு, அதாவது பாங்கு கேட்டும் கூட எழாமல் தூங்கி விடுவாங்க. அப்படி இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிய ஒரு விஷயம், ஷைத்தான் அந்த மனிதனின் 2 காதுகளிலும் சிறுநீர் கழிக்கிறான் என்று. அதாவது அவன் ஷைத்தானின் கட்டுப்பாட்டில் ஆகிவிடுகிறான். அந்த நாள் முழுவதுமே அவன் ஷைத்தானுடைய பாதிப்பில் இருப்பான். அதனால் ஃபஜருடைய தொழுகைக்காக எழுந்து தொழ வேண்டும். அதை தவற விடக்கூடாது. மிகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இனி 3வது தவறு, ஃபஜர் தொழுகைக்கு பிறகு சூரியன் உதிப்பதற்கு முன்னதாக திரும்ப தூங்க செல்வது. உதாரணமாக நாம் காலை 5 மணிக்கு தொழுகின்றோம். சூரிய உதயம் 6 மணிக்கு வருகிறது. அந்த நேரத்திற்குள் மீண்டும் தூங்கக்கூடாது. குறைந்தபட்சம் சூரியன் உதயமாகும் வரைக்குமாவது விழித்திருக்க வேண்டும். ஃபஜர் தொழுகைக்கு பிறகு உடனே சென்று படுத்து தூங்கக்கூடாது. கண்டிப்பாக சூரியன் உதயம் வரைக்கும் நாம் விழித்திருக்க வேண்டும். சில சமயங்களில் ஒருவருக்கு சோர்வாக இருக்கலாம், அல்லது பயணம் செய்திருக்கலாம், அல்லது உடல் நலம் சரியில்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் தூங்குவது பரவாயில்லை. ஆனால் காரணம் இல்லாமல் அப்படியே தூங்கிவிட்டால் அது நமக்கு சரியானதில்லை. ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில்தான் அல்லாஹு தாலா ரிஸ்க், நமது வாழ்வாதாரம் பகிர்ந்து கொடுக்கிறான். இந்த உலகில் ரிஸ்க் வழங்கப்படக்கூடிய முக்கியமான நேரம் அதுதான். அந்த நேரத்தில் தூங்கிவிட்டால் வாழ்க்கையில் பரக்கத் இருக்காது. அறிவென்பது குறைய தொடங்கும். உடல் நலம் பாதிக்கப்படும். இதை இப்போது சயின்ஸ் கூட சொல்கிறது. ஆகவே இந்த பழக்கத்தை நாம் தவிர்க்க வேண்டும். இனி 4வது தவறு என்னவென்றால், காலை நேரத்தில் ஒரு ஆயத்தாவது ஓதாமல் இருப்பது. சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு எதையுமே ஓதுவதில்லை. குறைந்தபட்சம் ஆயத்துல் குர்சி என்று ஆயத்துல் குர்சியையாவது ஓத வேண்டும். அல்லது லவ் அன்சல்னா என்று தொடங்கக்கூடிய சூரத்துல் ஹஷரில் கடைசி ஆயத்து, லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின்னு தொடங்கக்கூடிய அந்த ஆயத்தை ஒரு மனிதன் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு ஒரு முறை ஓதினாலே போதும். அவனுக்காக 70,000 மலக்குகள் அவனுக்காக துவா செய்வாங்க. எப்போது வரை? அசர் நேரம் வரை. அதே போலவே அசருக்கு பிறகு ஓதினால் காலை வரை மலக்குமார்கள் அந்த அடியானுக்காக துவா செய்வாங்க. அல்லாஹு தாலாவின் பாதுகாப்பும் கிடைக்கும். அதோடு ஒருவர் காலை நேரத்தில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு திக்ரை ஓதினால், நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு திக்ரு தான், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த ஒரு திக்ரை 100 முறை ஓத வேண்டும். ஒருவர் இதை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகும் மஹ்ரிபுடைய தொழுகைக்கு பிறகும் ஓதினால் கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹு தாலா அதை மன்னித்து விடுவான். மறுமையில் உஹது மலை அளவுக்கு நன்மைகள் நமக்கு கிடைக்கும். மீசான் என்கிற அந்த ஒரு தராசில் அல்லாஹு தாலா அதை பதிவு செய்வான். இது மிக பெரிய நன்மை கொண்ட திக்ர் ஆகும். இன்னும் இந்த திக்ரின் நன்மையை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே இந்த ஒரு திக்ரை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தாலா நமக்கு அருள் புரிவானாக. இந்த ஒரு முறையில் பல திக்ருகளையும் சலவாத்துகளையும் நாம் ஓதலாம். எல்லாவற்றையும் செய்ய முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு பக்கமாவது குர்ஆன் ஓத வேண்டும். அல்லது குறைந்தபட்சம் ஒரே ஒரு ஆயத்து ஓத வேண்டும். குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு திக்ர் மற்றும் சலவாத் ஓத வேண்டும். இது மிக பெரிய ஒரு பரக்கத்தை நமக்கு கொண்டு சேர்க்கும்.
இது பரக்கத்தையும் நன்மையும் அமைதியும் நமது வாழ்க்கையில் கொண்டு தரும். இனி 5வது விஷயம், பலர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எங்களுக்கு வயதாகிவிட்டது, இப்போது எங்களுக்கு இதை செய்ய முடியாது என்று அவர்கள் தவிர்த்து விடக்கூடிய ஒரு விஷயம் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைய காலத்தில் நாம் அதிகமாக கார்போஹைட்ரேட், அரிசி கலந்த உணவை சாப்பிடுகிறோம். நம்மில் பலர் தினமும் அதிகமாக சாதம் சாப்பிடுகிறோம். அதனால் என்ன ஆகிறது தெரியுமா? நம்முடைய உடலில் குறிப்பாக லிவர் மற்றும் உள்ளுறுப்புகளில் கொழுப்பு சேர தொடங்குகிறது. அதனால் காலை நேரத்தில் குறைந்தபட்சம் சிறிய அளவு ஒரு சிறு உடற்பயிற்சியாவது செய்ய வேண்டும். சிலர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எங்களுக்கு வயதாகிவிட்டது, எங்களுக்கு முடியாது. இது சரியான ஒரு காரணம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தங்கள் உடல் நலத்தை பாதுகாத்தாங்க. அவர்கள் உணவிலும் வாழ்க்கை முறையிலும் ஆரோக்கியத்தை கவனித்தாங்க. இன்று எந்த வயதினருக்கும் செய்யக்கூடிய எளிய உடற்பயிற்சிகள் இருக்கின்றன. உதாரணமாக தலையை மெதுவாக சுற்றுவது, வலது இடது பக்கம் திருப்புவது, கைகளை மேலே நீட்டுவது, முன்பின் இயக்குவது. நாம் தூக்கத்தில் இருந்து எழுந்தவுடன் நாம் இயல்பாக செய்யும் ஸ்ட்ரெச்சிங் கூட ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான். அதேபோல் தோள்களை சுற்றுவது, இந்த இடுப்பை இயக்குவது, கால்களை மெதுவாக சுழற்றுவது, இவை எல்லாமே உடலுக்கு மிகவும் நல்லவை. இன்று நம்ம மொபைலில் பார்த்தாலே பல எக்ஸசைஸ் வீடியோஸ் நமக்கு கிடைக்கும். அதனால் எந்த ஒரு வயதிலும் உடற்பயிற்சி நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக முட்டுவலி, முதுகுவலி, உடல் சோர்வு இவற்றை குறைக்க 3 விஷயங்கள் நமக்கு முக்கியமானது. 1 எக்ஸசைஸ், 2வது உணவு கட்டுப்பாடு, 3வது மருந்துகளை சரியாக எடுத்துக்கொள்வது. எந்த டாக்டரிடம் சென்றாலும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முதல் விஷயம்னு பார்த்தா எக்ஸசைஸ் செய்யுங்கள். இன்று பெரும்பாலான வேலைகள் உட்கார்ந்து செய்யும் வேலைகள். அதனாலேயே நமக்கு முதுகுவலி, கால்வலி இவை அதிகமாகிறது. அதற்கு காரணம் உடற்பயிற்சி என்பது குறைவு. ஆகவே உடற்பயிற்சி அவசியமான ஒரு விஷயம். 6வது விஷயம், அதிக சர்க்கரை பயன்படுத்துவது. அதுவும் குறிப்பாக காலை நேரத்தில் அதிக சர்க்கரை சேர்த்த தேநீர், பால், டீ இவற்றை அதிகமாக குடிப்பது. இதை மெதுவாக நாம் குறைக்க வேண்டும். முழுவதுமாக தவிர்க்க முடியாவிட்டாலும் மெதுவாக குறைப்பது அவசியம். அதிக சர்க்கரை என்பது உடலுக்கு தீங்கு. உடலுக்கு அதிக தீங்கை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றுதான் சர்க்கரை என்பது. ஆகவே காலை நேரத்தில் இதையும் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த 6 விஷயங்களை நாம் சரி செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். பரக்கத் என்பது நம்மை தேடி வரும். நன்மைகள் நமது வாழ்க்கையில் அதிகரிக்க தொடங்கும். பிரச்சனைகள் நமது வாழ்க்கையில் குறைய தொடங்கும். அல்லாஹ் தஆலா இந்த நல்ல பழக்கங்களை அமல்படுத்த இறைவன் நமக்கு தௌஃபீக் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.